friends, welcome to Daily Beats Cooking Channel. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கேக் டாப்பிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் பவுடர் சுகர். நீங்கள் மில்க் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சர்க்கரை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட இன்னும் 1 ஸ்பூன் சுகர் பவுடர். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சுகர் பவுடர், 1/2 ஸ்பூன் தண்ணி, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா சுகர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மில்க் பவுடர் யூஸ் பண்ணலை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணணுன்றதுக்காக மில்க் பவுடர் யூஸ் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஃபுட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யணுன்றதுக்காக நான் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போது அந்த பால் கவரில் நான் வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு சின்னதாக கட் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி டாட்ஸாக வைக்கிறேன். நீங்கள் பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போவும் சொல்கிறேன், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்றதுக்காக தான் நான் வந்து பால் கவர் யூஸ் பண்ணி செய்கிறேன். நீங்கள் பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக்கில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணலை. இப்போ குட்டி குட்டி டாட்ஸாக வந்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா 30 மினிட்ஸ் வந்து காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் சும்மா இப்படி விரல் வச்சு எடுத்து காட்டுறேன். ஈஸியாக வந்து வருது. இப்போது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் கேக் செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல்